ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க தயவுசெய்து லாஸ்ட் வீடியோ பாருங்கள். அப்போ தான் புரியும். அந்த லாஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கேஸ் சீரீஸை சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் புதுவிதமான கேன்சர் டிசீஸ் வந்திருக்கு. அதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலில் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு. ஸோ சேம் கான்செப்டை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இப்போ அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அல்லது தனித்துவமான ஒரு இலக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்கிரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை எப்படி எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணலாம், எப்படி ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாம். ஸோ அதை தான் டெம்பரவரி ஆஸ் ஏ ஸ்பெசிஃபிக் அண்ட் யூனிக் கோல் அண்ட் யூஸ் ஆஸ் த பட்ஜெட். பேஸ்ட் ஆன் த பட்ஜெட்டை வச்சு எப்படி அந்த குறிப்பிட்ட கோலை நம்ம அடைய முடியுன்றது தான் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ஆஸ் ஏ ஒன்லி டூ தான். ஒன்று பிகினிங், ஒன்று எண்டு. நம்ம பிகினிங் அப்போது ஸ்டார்ட் தான் பண்ணுவோம். எண்டிங் அப்போது நம்மக்கிட்ட ப்ராடக்ட் பற்றி கேட்பாங்க, சர்வீஸ் எப்படி இருந்தது, அவுட்கம், ஷெடியூலிங் சிஸ்டம். இது எல்லாமே எண்டிங்கில் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினா அதோட ப்ராடக்ட் என்ன டீட்டெயில்ஸு அப்படி கேட்பாங்க. சர்வீஸ்னால் இப்போ இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணவங்க யார், அவுட்கம்ஸ், நம்ம அச்சீவ் பண்ண கோல் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா. ஓகேங்களா? அதே மாதிரி இது அப்படியே நம்ம இந்த ப்ராஜெக்டை ஒரு ஹாஸ்பிட்டல் கான்செப்ட் இருக்குனால, ஸோ ஹாஸ்பிட்டலை வச்சு பார்க்கும்போது ஸ்டாஃப் எப்படி இருக்காங்க, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாஃபுக்கு ஹையர் பண்ண ஸ்டாஃபுக்கு ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் மோர் தென் ஷோவிங் யுவர் ஆர்கனைசேஷன் ஸ்கில் அண்ட் சூப்பர்வைசிங் அதர்ஸ். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்கில்லை நம்ம காட்டணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்காணிக்கணும் எல்லாரையும். அதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்கில்லையும் நம்ம சூப்பர்வைசிங் பண்ணணும் எல்லாரையும். ஸோ அதுதான் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராஜெக்டோட சேர்ந்தது மேனேஜ்மெண்ட் பண்ணது தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். பிஃபோரில் நம்ம ப்ராஜெக்ட் மட்டும் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான இலக்கை மட்டும், அதை ஒரு ப்ராஜெக்ட் எப்போ முடிப்போம், எவ்வளோ பட்ஜெட்டில் முடிப்போன்றது ஒரு ப்ராஜெக்டை மட்டும் தான் பார்ப்போம், ஒரு ஓவர்வியூவாக பார்ப்போம். ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது ஒரு ஸ்கில், ஆர்கனைசேஷன் ஸ்கில்லையும் பார்க்கணும், மற்றவங்களும் சூப்பர்வைசன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ அந்த 4 கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்னொன்று என்னென்னா, இட் இஸ் மீன் அப்ளைங் தி நாலேஜ், ஸ்கில், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இது எல்லாமே அச்சீவ் பண்ணணும். எது கூடனா நம்மளுடைய அப்ஜெக்டிவ் கூட. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய கோல்னா என்னன்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கோல் என்னன்னா டு இம்ப்ரூவ் த ஹாஸ்பிட்டல், ஓகே, ஷெட்யூலிங் தி கேப்பபிலிட்டி அண்ட் மேக்ஸிமைசிங் த ஃபெசிலிட்டிஸ். இதுதான் நம்மளுடைய கோல். அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இட் மீன் அப்ளைங் தி நாலேஜ், ஸ்கில், டூல் அண்ட் டெக்னிக் டு அச்சீவ் யுவர் கோல். இது எல்லாமே சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வரும்போது இந்த 4 கொஸ்டினுக்கு என்ன சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வாட் ப்ராப்ளம் ஆர் யூ சால்விங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சுட்டோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ஹவு ஆர் யூ கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இப்போ இது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹாஸ்பிட்டலை அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதை எப்படி சால்வ் பண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ரெக்யூமெண்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை, நல்ல ஸ்கில்டு இருக்கிற பர்சன்ஸை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஹையர் பண்ணலாம். செகண்ட் பார்த்தா டெலிவரபிள்ஸ். அதாவது டெலிவரபிள்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட் வராங்கன்னா அவங்க 5 நாள் 4 நாள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 2 டேஸில் சீக்கிரமாக முடிச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லவா அனுப்பிவிடணும். ஸ்கோப், இந்த ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா பார்ப்பாங்கப்பா ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் பிளான். ஸோ இதை பார்க்கும்போது தான் நம்மளுடைய பிளான் என்னென்ன பிளான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ஓகே, இந்த ஒர்க் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஹாஸ்பிட்டல்னால் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், சின்ன ஹாஸ்பிட்டல்னால் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ரிசோர்ஸ்னால் எவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர்
கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பொறுத்து. ஓகேங்களா? ஷெட்யூல் ஷெட்யூல் வந்து எப்போ வந்து எந்தெந்த ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக உள்ள இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அப்டேட் பண்ணுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கு, தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து ஷெட்யூல் நம்ம ஷெட்யூல் பண்ணுறது. ஃபோர்த்து பார்த்தோன்னா ப்ராசஸ். இதுதாங்க மெயின் இம்பார்ட்டன்ட். லைக் கம்யூனிகேஷன் மேனேஜிங் இந்த ப்ராசஸில் தான் இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே அடங்குமே. ஓகேங்களா? ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹவு வில் யூ நோ வென் யூ ஆர் டன். அப்படி கேட்கும்போது நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ரெக்யூர்மெண்ட்ஸ் டெலிவரன்ஸ் வந்து கிளியராக நம்ம முடிச்சு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். அதாவது வந்து சக்ஸஸ்ஃபுல் க்ரைட்டீரியான்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா டு மெஷரபிள் த ரிசல்ட் தட் ஷோ த ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்பவுமே நம்மளே கேட்டுக்கணும். ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணீங்க, ஹவு கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம், வாட்ஸ் யுவர் பிளான், ஹவு வில் யூ நோ வென் யூ ஆர் டன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.